நான் கேட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கிருஷ்ணா சாரை பார்க்கணும். எந்த கேபின்ல இருக்காரு? ரைட் சைட் கேபின்ல இருக்காரு. ஓகே, தேங்க் யூ. வா, அந்த ரூம் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மே ஐ கம் இன்? வாங்க. ஹலோ சார். வாங்க, உட்காருங்க. உட்கார் வேதா. அப்புறம் மஞ்சு, ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் சார். சொல்லுங்க. பார்க்கணும்னு ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தீங்க, என்ன விஷயம்? இது என்னோட ஃப்ரெண்டு வேதா. ஹலோ சார். ஹலோ. இவளுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது, அது விஷயமா பேசலான்னு தான் வந்தோம். எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் மேடம்? 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார். என்ன வேலை பார்க்குறீங்க? வேலைலாம் செய்யல, நான் சொந்தமா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். மந்த்லி எவ்வளவு இன்கம் வரும்? ஏன் கேட்குறேன், நான் லோன் வாங்கணும்னா பேங்க் டிரான்சாக்ஷன் பார்க்கணும், அதுக்கு தான் கேட்குறேன். இன்கம்லாம் நல்லா தான் சார் வரும். அப்படின்னா சரிதான். அப்புறம் இந்த லோனுக்காக ஷூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல? சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே சார். ஆமாம் இல்லை? சரி சரி சரி, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் லோன் சேங்ஷன் பண்ணி தர்றேன், கவலையே படாதீங்க. தேங்க்யூ சார். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும். 1.5 லட்சமா? எதுக்கு சார்? என்னம்மா எதுக்குன்னு கேட்குறீங்க? ஃபார்மாலிட்டி பேப்பர்ஸ் எதுவும் இல்லை, டாக்குமெண்ட்ஸும் இல்லை. 30 லட்ச ரூபா லோன் வேணும்னா கொடுத்து தான் ஆகணும். இல்லீகலா பேப்பர்ஸ் ரெடி பண்ணணும்னா எனக்கு மட்டும் இல்லைம்மா, மற்றவங்களுக்கும் கமிஷன் கொடுத்தாகணும். என்ன சொல்றீங்க, ஓகே தானே? என்னாச்சுமா, ஏன் எந்திரிச்சிட்டீங்க? இது பாருங்க சார், இந்த மாதிரி லோன் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சாரி சார். ஒரு நிமிஷம். சாரி. வேதா, 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 வேதா நில்லு. என்னடி, ஏன் லோன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட? எனக்கு இந்த மாதிரி கமிஷன் கொடுத்து லஞ்சம் கொடுத்து இல்லீகலா லோன் வாங்குறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. நம்ம வேற எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கலாம்டி. வா போலாம். வா. நான் வேணும்னா கார் புக் பண்ணவா? அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். வா. சரி, நான் அந்த பக்கம் பாக்குறேன், நீ இந்த பக்கம் பாரு. மஞ்சு, அது நம்ம ஆட்டோ தானே? ஆமாண்டி. ராஸ்கல் திருடிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஸ்டிக்கர்லாம் கிழிச்சிட்டு இருக்கான் பாரு. யோ யோ, ஆட்டோல இருந்து கையெடு முதல்ல. ஏமா? யார் நீ? என்ன பண்ணிட்டு இருக்க ஆட்டோவை? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேமா. ஏய், பேசிட்டே இருக்க, என்ன பண்ற? நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஹலோ ஹலோ, நிறுத்துங்க. என்னமா பிரச்சனை? என்னன்னு தெரியல, நீயே கேளுங்க. யார் இந்த ஆளு? இதுக்கு ஆட்டோல ஸ்டிக்கர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காரு. க்ளீன் பண்ணிட்டு இருக்காமா? ஏய், நீ போய் பின்னாடி க்ளீன் பண்ணி போடா. யோ நில்லியா, பேசிட்டே இருக்க, எங்க போயிட்டு இருக்க? என்னதாமா பிரச்சனை உனக்கு? ஆட்டோவை திருடிட்டு வந்ததும் இல்லாம அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு போட்டோவே ஸ்டிக்கரையும் கிழிச்சிட்டு இருக்கியா? உன்னதான் என்ன பண்றேன் பாரு. மஞ்சு, போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணு. ஹலோ, என்னம்மா, யாரை பார்த்து திருடுங்கற? உன்னதாயா சொல்றேன். இது யாரோட ஆட்டோ தெரியுமா? எங்களோடது. எங்க இருந்து திருடிட்டு வந்தீங்க? அம்மா, என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. இது என் முதலாளி ஆட்டோ. ஏய், பொய் சொல்லாத. உன் முதலாளி ஆட்டோவா இது? என் புருஷனோட ஆட்டோ இது. மஞ்சு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. எப்படி பொய் சொல்றான்? அப்படி சொல்லுமா, இப்பதான் விஷயமே புரியுது. ஆட்டோ வித்த விஷயத்தை உன் புருஷன் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? இந்த பாருமா, நேத்தே 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க முதலாளி கிட்ட உங்க புருஷன் ஆட்டோ வித்துட்டாரு. இல்ல, நீ பொய் சொல்ற. என்ன பொய் சொல்றேனா? பொய் சொல்ல எனக்கு என்னமா அவசியம் இருக்கு? இல்ல, நிச்சயமா அவர் ஆட்டோவை வித்திருக்கவே மாட்டாரு. நீதான் அவருக்கு தெரியாம ஆட்டோவை திருடிட்டு வந்திருக்க. ஏமா, ஆட்டோவை திருடிட்டு வந்து யாராவது ரோட்ல வச்சு சாவகாசமா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா? உன் புருஷன் ஆட்டோவை வித்துட்டாருமா. நான் நம்ப மாட்டேன். அவர் எதுக்கு ஆட்டோவை விக்கணும்? அவர் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. நீ தான் பொய் சொல்ற. மஞ்சு, நீ ஃபோன் பண்ணு. இது என்னமா வம்பா போச்சு? சொல்றத நம்புமா. இது பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க தான் இந்த ஆட்டோவை திருடிட்டு வந்திருக்கீங்க. ஏமா,
ஆட்டோ திருடிட்டுன்னு சொல்றல, நீ போலீஸை கூப்பிடு, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்னம்மா பாக்குற? போலீஸுக்கு போன் பண்ணு. நாங்க இந்த வண்டியை திருடணுமா இல்ல உங்க புருஷன் தான் இந்த வண்டியை வித்தாரான்னு அப்ப தெரியும். போலீஸுக்கு போனை போடு. வேதா, இவர் சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? எதுக்கும் ஒரு வாட்டி நாகராஜ்க்கு கால் பண்ணி கேட்டுறேன். இல்ல மஞ்சு, அவர் எதுக்கு ஆட்டோவை விற்க போறாரு? சரி, ஒரு வாட்டி அவர்கிட்டயும் கேட்டுறேன். அவர் மட்டும் ஆட்டோவை விக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கும். சும்மா பேசாதம்மா, முதல்ல போனை போட்டு கேளு. ஹலோ, எங்க இருக்கீங்க? வெளியே இருக்கேன், சொல்லுங்க. நீங்க ஆட்டோவை வித்துட்டீங்களா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? சொல்லுங்க, ஆட்டோவை வித்துட்டீங்களா? ஏன் அதான் விற்கலன்னு சொல்கிறேன்லங்க. என்னது, விக்கலையா? யோ, ஆட்டோவை விக்கலன்னு சொல்றாரு. ஒழுங்கா கேளுமா. இது பாருங்க, உண்மையை சொல்லுங்க. நான் இப்ப நம்ம ஆட்டோ பக்கத்துல தான் இருக்கேன். இங்க ஒருத்தர் நம்ம ஆட்டோல இருக்கிற போட்டோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா உங்க ஹஸ்பண்ட் ஆட்டோவை வித்துட்டாருன்னு சொல்றான். அவர் சொல்றது உண்மையா? சொல்லுங்க, ஆட்டோவை வித்துட்டீங்களா? நான் பேசிட்டே இருக்கேன், என்ன அமைதியா இருக்கீங்க? சரி, நான் அவன்கிட்ட போனை கொடுக்குறேன். ஆட்டோ விக்கலன்னு சொல்லுங்க. ஏன் ஃபோன்லாம் கொடுக்க வேணாம், நான் வித்துட்டேன். என்னது, வித்துட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, வித்துட்டேங்க. அது அவசரத்துக்கு. ஹலோ ஹலோ. ஏய், என்னடி, என்னாச்சு? என்னம்மா, வித்துட்டுன்னு சொன்னாரா? ஆட்டோ வித்த விஷயத்தையே உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லல, இதுல என்ன பார்த்து திருடன்னு வேற சொல்ற. அவர் மட்டும் ஆட்டோ விக்கலன்னு சொன்னா, அப்புறம் இருக்கு பாரு உனக்குன்னு சொன்ன. இப்ப என்ன பண்ண போற சொல்ல? சாரிண்ணா. சாரி, உண்மை எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. முதல்ல புருஷன் முன்னாடி நீங்க ஒத்துமையா இருங்க, அப்புறம் அடுத்தவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். போமா, போங்க போங்க, ஏன் நிக்கிறீங்க, போங்க. நேத்தே 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க முதலாளி கிட்ட உங்க புருஷன் ஆட்டோ வித்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னது? ஆட்டோவை எதுக்கு வித்தீங்க? உங்களை தான் கேக்குறேன். சொல்லுங்க, ஆட்டோவை ஏன் வித்தீங்க? எப்படிங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு போய் ஆட்டோவை வித்துட்டு வந்திருக்கீங்க? உங்களாண்ட நான் எதுக்கு கேட்கணும்? இது ஒன்றும் உங்களோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது, என்னோட ஆட்டோ. என் சொந்த முயற்சியில் நானா வாங்கினது. இதை விற்கிறதுக்கு உங்களாண்ட நான் பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்ணுவேன்.
ஆட்டோ விற்கிறது சரின்னு பட்டுச்சு, வித்துட்டேன். இனிமே அடுத்தவங்களோட பேச்சை கேட்டலாம் நான் முடிவெடுக்கணுன்ற அவசியம் நான் கிடையாது, நான் எடுக்க போறதும் கிடையாது. நான் எப்படி மற்றவங்களோட விஷயத்துல தலையிடலையோ அதே மாதிரி மற்றவங்களும் என் விஷயத்துல தலையிடக்கூடாது. ஓ, அவ்வளவு தூரம் வந்தாச்சா? வந்தாச்சு. இனிமேல் எல்லாம் அப்படிதான். நாங்க என்னது? அதான் அப்ப இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, கட்சி. அது இருந்தா பணத்தை திருப்பி உனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கல்ல, நிறையவே இருக்குது. புடிங்க, இதுல 2 லட்ச ரூபா பணம் இருக்குது. பயப்படாதீங்க, உங்களுக்கு சேர வேண்டிய மித்த 3 லட்ச ரூபா உங்களுக்கு தானா வந்து சேரும். புடிங்க. நேத்து நைட்டு எங்க போனீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்னங்க? பணம் இல்லாம நான் வீட்டுக்கு வந்திருந்தா கேள்வி கேட்க விட்டுருப்பீங்களா? இல்ல சும்மா தான் இருந்திருப்பீங்களா? பணம் எங்கன்னு கேட்டிருப்பீங்கல்ல, அதுதான் வீட்டுக்கு வரல. ஏங்க, நான் ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் 3 லட்ச ரூபா நான் தரணும். அது கொடுக்குற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா ரொம்ப வேகமா வர? என்ன விஷயம்? மாமா, அதை எப்படி நான் என் வாயில சொல்றது? என்னாச்சுமா, ஏன் இப்படி பேசுற? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின ஆட்டோ, அந்த ஆட்டோவை நாகராஜ் தம்பி வித்துட்டாரு மாமா. சே, அவனா அது விக்கிறது, அது தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். இல்ல மாமா, இப்பதான் வேதா நாகராஜ் தம்பி கிட்ட அந்த ஆட்டோவை ஏன் வித்தீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருந்தா. வேதவல்லியோட டார்ச்சரை தாங்க முடியாம தான் அந்த ஆட்டோவை வித்திருக்காரு. ஆட்டோ வித்துட்டானா? ஏதோ தெரியாம பணத்தை தொலைச்சிட்டாரு. அதுக்காக தினமும் அதையே சொல்லி குத்தி காட்டிட்டு இருந்தா பாவம், அவர் என்னதான் பண்ணுவாரு? அதான் ஆட்டோவை வித்துட்டாரு போல இருக்கு. எவ்வளவு ஆசையா வாங்கினது, அந்த ஆட்டோவால எவ்வளவு சம்பாதிச்சாரு. இன்னைக்கு வேதவல்லி சொன்னத பொறுத்துக்க முடியாம இப்படி வித்துட்டாரே மாமா. பணம் தான் பிரச்சனைனா நீங்க உதவி பண்றேன்னு சொல்லும் போதே சரின்னு சொல்லிருக்கலாம்ல. இப்ப அவரோட மனசையும் காயப்படுத்தி ஆட்டோவை விக்கிற மாதிரி பண்ணிட்டாளே மாமா. வேதா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. சொல்லுங்க மாமா. என்னம்மா நடந்துகிட்டு இருக்குது? என்ன புரியல? இன்னும் என்னம்மா வேணும்? நாகராஜன் ஆட்டோ வித்துட்டானா? என்னம்மா, நான் சொல்றது உண்மையா? ஆமா மாமா. ஏன் அந்த அளவுக்கு போனா? அவர் ஆட்டோவை வித்த விஷயம் எனக்கே தெரியாது மாமா. இதுக்கு தாமா அன்னைக்கு திரும்ப திரும்ப சொன்னேன். இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு பணத்தை வாங்கி செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன். வேணாம் நீங்க பாரு, இப்ப அதை எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்குதுன்னு. வேதா, அவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை இந்த அளவுக்கு நல்லவனா திருத்தினது நீதானம்மா. இன்னைக்கு அவன் பொறுப்பா ஒரு ஆட்டோ வாங்கி அதை ஓட்டி சம்பாதிக்கிறான்னா அத்தனை பெருமை உனக்கு தானே சேரும். இப்ப அவன் விற்கிற அளவுக்கு நீயே காரணமாயிட்டீன்னா நம்ப முடியலையம்மா என்னால. இல்ல மாமா, இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அவரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. சீக்கிரமே அவர் என்ன புரிஞ்சுப்பாரு மாமா. இந்த அளவுக்கு போயிடுச்சம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குது வேதா. மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். தப்பு வேதா, மறுபடியும் பழையபடி சீரழிஞ்சு போயிடுவான்னு பயமா இருக்குமா எனக்கு. இதுக்கு தாமா நான் பணம் தரேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன். கேட்கலையே. இப்பதான் என்னமா குடிமுழுகி போச்சு. நான் பணம் தரேன், வாங்கி செட்டில் பண்ணுமா. இல்ல மாமா, இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொறுப்பான மனுஷனா
உங்க புள்ள மாறி இருக்காரு. அவரை அந்த அளவுக்கு மாத்தினது நான் தான். இப்போ இந்த விஷயத்தால எங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சின்னதா மனஸ்தாபம், அவ்வளவுதான் மாமா. அவர் மாறிடுவார் மாமா. நான் அவரை மாத்திருவேன். பழைய மாதிரி ஆயிடுவாரோன்னு நீங்க தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். நான் அவரை அப்படிலாம் விடவே மாட்டேன் மாமா. நீங்க அடிக்கடி சொல்றதுதான், குடும்பம்னா அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதானே செய்யும். அதே மாதிரிதான் இப்ப எங்களுக்கு வந்திருக்கு. அதை நாங்களே சரி பண்ணிப்போம் மாமா. சொன்னா பத்தாதுமா, அவ்வளவு சுலபம் இல்ல. பணம் கொடுத்தா தானே பிரச்சனை தீரும். அதுக்காக தான் சொன்னேன், நான் பணம் கொடுக்குறேன், வாங்கி செட்டில் பண்ணுங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. வேண்டாம் மாமா. உங்ககிட்ட பணத்தை வாங்கி நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். ஆனா பாக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏதோ மாமனார் இருக்கிறதுனால தப்புச்சா, இல்லைன்னா இவ கதையே முடிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க மாமா. அப்படி ஒரு பேரை நான் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ராசி இல்லாதவ, நான் எது பண்ணாலும் உருப்படாது, சரியா நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரச்சனைய நான் சரி பண்ணலன்னா அது உண்மை ஆயிடாதா? மாமா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லம்மா, அது அவ்வளவு சுலபம் இல்ல. முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல மாமா. நான் இதை சரி பண்றேன். கண்டிப்பா நான் இதுல இருந்து மீண்டு வருவேன் மாமா. எல்லாம் என் கையில தான் இருக்கு. ஒருவேளை நீங்க கொடுக்கிற பணத்தை வாங்கி நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல ஒரு நடப்பணமா தான் மாமா இருக்கணும். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மாமா, இதுதான் உண்மை. சுத்தமா எனக்கு கௌரவமே இல்லாம போயிடும். எனக்கு இருக்கிற சுயமரியாதை, நம்பிக்கை இப்படி எதுவுமே இருக்காது. நம்மால எதுவுமே பண்ண முடியாதோ அப்படிங்கிற நிலைமைக்கு நான் மாறிடுவேன் மாமா. நான் கொஞ்சம் போராடி தான் பாக்குறேனே. இவ்ளோ கஷ்டத்தை கூட எதிர்கொள்ளலனா அப்புறம் எதுக்கு மாமா? பேசாம உயிரையே விட்டுடலாம் போங்க. என்னம்மா அது? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். உங்க புள்ளையும் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னால அப்படி முடியலனா நானே உங்ககிட்ட வந்து உங்க உதவியை ஏத்துக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் மாமா. 30 லட்சம் நான் கொடுக்கறேன்னு சொல்லியும் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் நம்பிக்கையோட சொல்ற பாரு. இந்த கேட்கவே பெருமையா இருக்குமா? நீ இருக்கிற வரைக்கும் நாகராஜனை பத்தி நான் இனிமே கவலைப்பட போறது இல்லம்மா. எப்படி அவனை மீட்டி நீ கொண்டாந்துருவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேதா, வாடி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. வா, உள்ள போலாம் வா. அப்படி என்ன பேச போறாளுங்க? அத கேட்டே ஆகணும். உட்காரு. வேதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேங்க்ல லோன் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். இல்லடி, அந்த பேங்க் ஆபீசர் சொல்ற மாதிரி அதை பண்ணிதான் நான் லோன் வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அது ரொம்ப தப்பு. ஏண்டி இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? இதுக்கு பேரு அடம் இல்ல, ஏமாத்துறது. அப்படி ஏமாத்தி பணம் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல மஞ்சு. அததான் நான் சொல்றேன். அதான் என்னுடைய கொள்கை. அதெல்லாம் சரிதான். ஆனா சில நேரத்துல நம்ம கொள்கையை மாத்திக்கிறதுல தப்பே இல்ல. நமக்கு நம்மளோட காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி லஞ்சம் கொடுத்து லோன் வாங்க சொல்றியா? அதுக்கு பேரு ஃபோர்ஜரின்னு நீயே நினைக்கிற? நம்ம யார்கிட்ட இருந்தும் கொள்ளையடிக்கல. நம்மளோட தேவைக்கு இப்ப பணம் வேணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நீ என்னதான் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கமிஷன் பணம் எல்லாம் கொடுத்து லோன் வாங்கணுங்கிறத என்னால அனுமதிக்கவே முடியாது. இங்க பாரு வேதா, நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆவாது.
அந்த பேங்க் ஆபீசரே சொல்றாருல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போதைக்கு நமக்கு இந்த பிரச்சனை சுமூகமா முடியணும். அதுக்கு நமக்கு பணம் தேவை. முதல்ல அதை யோசி. இந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்க்கு செட்டே ஆகாது. கொள்கை தான் முக்கியம்னு நீ நினைச்சினா அப்புறம் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். இங்க பாரு, இவ்ளோ நேரம் உன் மாமா கிட்ட உன்னால முடியும்னு கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருந்தல்ல, அதை நீ ப்ரூவ் பண்ண வேண்டாமா? பத்து நாள்ல பிரச்சனையை சரி பண்ணிடுவேன்னு சொன்னல, எப்படி சரி பண்ணுவ? அதுக்கு உனக்கு பணம் வேணாமா? அதுக்காக இந்த மாதிரி ஏமாத்தி பணம் வாங்கணுங்கிறியா? வேதா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. இவ்ளோ பிரச்சனையும் சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அதுதான். இல்லடி வேதா, சொன்னா கேளுடி. நம்ம என்ன லைஃப் முழுக்க இதே மாதிரி பணம் வாங்கிட்டே வா இருக்க போறோம்? இப்போதைக்கு மட்டும்தானே. நீ இந்த வீட்ல எல்லார் முன்னாடியும் கௌரவமா இருக்கணும். அதே நேரத்துல நாகராஜ்க்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னா இந்த லோன் வாங்குறதுல தப்பே இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் சரியானாதான் நீயும் நாகராஜும் பழைய மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்க முடியும். அதனால நான் சொல்றத நீ கேளு.